அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த நபர் என்னையே நோட்டமிட்டு கொண்டிருந்தது எனக்கு சற்று எரிச்சலையும் கோபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு விதத்தில் சற்று பயமாகவும் இருந்தது. அழகான பெண்களை பார்ப்பது என்பது ஆண்களின் பலவீனம் என்று கூட எனக்கு தோன்றும். கடந்த அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த நபர் என் நடவடிக்கைகளை கண்காணிக்கிற மாதிரி தான் தெரிகிறது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்க என் கவலை வேறாக இருந்தது. என்னதான் திட்டமிட்டு செய்தாலும் ஏதாவது ஒரு கவனக்குறைவு நேர்ந்து விடுகிறது. விமான நிலையத்துக்கு புறப்படும் முன் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டையா என்று கேட்டவாறு இருந்தார்கள். எனக்கும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்த மாதிரி தான் இருந்தது. கால் டாக்ஸி பிடித்து விமான நிலையத்தின் பரபரப்புகளை கடந்து 2 சூட்கேஸ்களையும் செக்கின் லக்கேஜாக பதிவு செய்து 20 நிமிடம் கழித்துதான் சுரீர் என்று எனக்கு அந்த நினைவு வந்தது. கைப்பையில் கூடுதலாக ஒரு புது பால்டினை எடுத்து வைக்க மறந்து விட்டது நினைவுக்கு வந்தது. அவசர அவசரமாக குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு கைப்பையை திறந்து பால்டினை எடுத்து பார்த்தேன். 4-5 தடவைக்கு போதுமானதாகவே இருந்தது. இருந்தாலும் ஏதாவது காரணத்தால் விமானம் தாமதமாகி குழந்தைக்கு பால் பவுடர் இல்லை என்றால் என்ன செய்வது? 8 மாத வருணை தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக நடந்து போய் ஏர்லைன்ஸ் கவுண்டரில் இருந்தவரிடம் கேட்டேன். சார், குழந்தைக்கான பால் டின்னை செக்கின் லக்கேஜிலேயே வைத்து விட்டேன். கைப்பையில் இருக்கும் டின்னில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. நியூஜெர்சி வரை போகணும். என்னுடைய சூட்கேஸை கொண்டு வர சொன்னால் பால் டின்னை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னாலேயே சூட்கேஸை பூட்டி கொடுத்து விடுகிறேன். படபடப்போடு வார்த்தைகள் வந்தன. அவர் என்னுடைய போர்டிங் பாஸை வாங்கி பார்த்துவிட்டு, நீங்கள் லக்கேஜை பதிவு பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. இந்நேரம் அதை கண்டெய்னரில் ஏற்றி அது விமானத்துக்குள் போயிருக்கும். அதை மீட்டு எடுப்பது என்பது இயலாதது. அதை திரும்ப பெறுவது என் அதிகாரத்துக்குள் இல்லை என்று ஆங்கிலத்தில் கூறினார். லக்கேஜை பதிவு பண்ணிய போதே ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டார். நீங்கள் தானா உங்கள் சூட்கேஸை பேக் செய்தது, இல்லை உங்களுக்காக வேறு யாராவது பேக் பண்ணி கொண்டு வந்தார்களா என்று சரமாரியான கேள்விகள். தன் இயலாமையை அவர் மீண்டும் அழுத்தமாய் தெரிவிக்க நான் அங்கிருந்து அகன்றேன். வேறு வழியின்றி உள்ளே ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். விசாரித்தேன். மெடிக்கல் ஷாப் வெளியில் தான் இருக்கிறது என்றார்கள். எதற்கும் செர்லாக்கோ நெஸ்லேவோ வாங்கிக் கொள்ளலாம் என்று வெளியே வர முயற்சித்த போது அங்கே காவலில் இருந்தவர் லக்கேஜை பதிவு பண்ணிய பின் வெளியே அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் தமிழில் கேட்டேன். அவர் இந்தியில் பேசினார். மறுபடியும் ஆங்கிலத்தில் சொல்லி பார்த்தேன். என்னுடைய தமிழையும் ஆங்கிலத்தையும் எப்படி புரிந்து கொண்டாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் வெளியே போக முடியாது என்று தெரிந்து கொண்டேன். வெளியே கண்ணு கெட்டிய தூரம் தேடி பார்த்தேன். யாரும் தெரிந்தவர்கள் இல்லை. கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போகிறேன் என்று சொன்ன அப்பா அம்மாவை வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு போக சொல்லிவிட்டேன். கடைசியில் வேறு வழியின்றி சற்று தள்ளி வரிசையாக போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்தேன். விமானம் தாமதம் எதுவுமின்றி நியூஜெர்சி போய்விட வேண்டும் என்று வேண்டினேன். குழந்தை பசியால் சினுங்க கைப்பையில் இருந்த பால்டினை எடுத்து வெந்நீரில் கலக்கி சிப்பரில் ஊற்றி கொடுத்தேன். திரும்பவும் பால்டினை பார்த்தேன். கால்டென்னுக்கு கொஞ்சம் கூடவே இருந்தது. போதும் என்றுதான் மனது சொல்லியது. இருந்தாலும் பத்தாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற பயம், குழந்தை பசியில் துடித்து விடுவானே என்கிற கவலை என்னை வாட்டியது. என்ன மறதி இது! என்னையே நொந்து கொண்டேன். அப்போதுதான் அந்த நபர் தூரத்திலிருந்து என்னையே நோட்டமிடுவதை உணர முடிந்தது. எனக்கு இருந்த கவலையில் பின்னர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போது ஒலிபெருக்கியில் நான் செல்லவிருக்கும் விமானம் புறப்பட தயாராக இருப்பதாகவும் இமிகிரேஷன் கஸ்டம் சோதனைகளை முடித்துக்கொண்டு பாதுகாப்பு சோதனைக்காக முதல் தளத்துக்கு செல்லுமாறும் அறிவிப்பு வந்தது. நான் வருணை தோளில் போட்டுக்கொண்டு இமிகிரேஷன் முடிப்பதற்காக வரிசையில் நின்றேன். அமெரிக்காவுக்கு போய் 7 வருடங்கள் ஆகிறது. அம்மாவுக்கு நான் டிகிரி படித்ததே போதும்.
பொம்பளை பிள்ளையை எதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கணும் என்ற அபிப்பிராயம். எனக்கும் சென்னையிலேயே வேலையும் கிடைத்தது. ஆனாலும் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்பது எனது லட்சியமாகவே இருந்தது. அப்பாதான் அம்மாவை சமாதானப்படுத்தியதில் நான் அமெரிக்காவுக்கு படிக்க போனேன். அங்கேயே வேலை கிடைக்கவும் வேலையில் சேர்ந்து விட்டேன். மீண்டும் அப்பாதான் அம்மாவை சமாதானப்படுத்தினார். என் கல்யாணத்துக்கு முன்னரே அப்பா அம்மா நியூ ஜெர்சிக்கு வந்து 4 மாதம் தங்கி இருந்தார்கள். ஸ்ரீதரை அங்குதான் சந்தித்தேன். எங்களுக்குள் மனம் ஒத்து போக அவருடைய அப்பா அம்மா மயிலாப்பூரில் இருந்து நங்கநல்லூர் வந்து என்னை பெண் கேட்டு முடித்தார்கள். அப்போதும் நாங்கள் நியூ ஜெர்சியில் தான் இருந்தோம். இருவரும் ஒன்றாக புறப்பட்டு வந்து சென்னையில் திருமணம் முடித்துக் கொண்டு நியூ ஜெர்சி திரும்பினோம். அம்மாவுக்கு போன வாரம் அப்பல்லோவில் இருதய சிகிச்சை. நான் அருகில் இருக்க வேண்டும் என்று அம்மா விரும்பினாள். முக்கியமாக அவளுக்கு பேரனை பார்க்க வேண்டும். ஆபரேஷனை காரணமாக்கி கொண்டாள். ஏதோ பிக்னிக் போற மாதிரி ஆபரேஷன் தியேட்டர் வரை குழந்தையை தன்னிடமே வைத்திருந்தாள். கடைசி நிமிடங்களில் தான் கண் கலங்கி அழுதாள். அமெரிக்காவிலிருந்து வரும்போது குழந்தைக்கு கொடுத்து வருகிற அதே பால்டினை தேவையான அளவு அங்கிருந்தே வாங்கி வந்து விட்டேன். 8 மாதம் ஆகுதில்ல, கொஞ்சம் பிஸ்கெட்டை வெந்நீரில் நனைத்து ஊட்டிப்பார் என்றாள் அம்மா. சொன்னதோடு நில்லாமல் அவளே ஊட்டியும் பார்த்தாள். அவன் துப்பி விட்டான். அமெரிக்கா பால் தான் அவனுக்கு பிடிக்கும் போல என்று அப்பா எடுத்து கொஞ்சினார். அம்மா குணமடைந்து வீட்டுக்கு வந்து விட்டாள். 4 மாதம் கழித்து நியூ ஜெர்சி வருவதாக அம்மாவும் அப்பாவும் சொன்னார்கள். நங்கநல்லூரும் ஆஞ்சநேயர் கோயிலும் அவர்களுக்கு அந்யோன்யமான ஒன்று. அங்கே வந்து 2 மாதத்தில் கருவேப்பிள்ளை செடிக்கு தண்ணீர் விட சொன்னேன், வாட்ச்மேன் விட்டானா என்று தெரியவில்லை என்று புலம்பத் தொடங்கி விடுவாள். ஏதாவது ஒன்றுக்கு காத்திருக்கும் பொழுதுகளில் நம் நினைவுகள் பின்னோக்கி ஓடுவதை நம்மால் தவிர்க்க முடிவதில்லை. இமிகிரேஷன் வரிசையில் நின்றபோது இவையெல்லாம் மனத்திரையில் ஓடி மறைந்தது. நான் இமிகிரேஷன் வரிசையில் நின்றபோது என்னை கடந்து சென்ற அந்த நபர் மீண்டும் என்னை ஒரு முறை கவனித்து விட்டு போனார். இமிகிரேஷன் அதிகாரி ஒருவர் நான் கைக்குழந்தையோடு இருப்பதை பார்த்து தனியாக அழைத்து போய் வேறு வரிசையில் முதலில் நிற்க வைத்தார். கைக்குழந்தையோடு இருப்பவர்களை இந்த வரிசையில் வந்து நிற்கச் சொன்னோமே, நீங்கள் கவனிக்கவில்லையா என்றார். எனக்கு இருந்த கவலையில் நான் அதை கவனிக்கவில்லை. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இமிகிரேஷன் முடித்துக்கொண்டு சுங்க சோதனைக்காக வரிசையில் போய் நின்றேன். அப்போது பாம் ஸ்குவாடை சேர்ந்த 4-5 பேர் மோப்ப நாயை அழைத்து கொண்டு வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். வெடிகுண்டு மிரட்டலாயிருக்கும் என்று பயணிகள் பேசிக்கொண்டனர். விமானங்களும் விமான நிலையங்களும் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு முதல் இலக்கு என்றாகிவிட்டது. உண்மையில் பார்க்க போனால் இயற்கை பறப்பதை பறவை இனத்துக்கு மட்டுமே அளித்தது. ஆனால் மனித இனம் இயற்கையை வென்று பறக்கத் தொடங்கியது. இயற்கையின் இந்த விதியை மீறியதற்கு தீவிரவாத அச்சுறுத்தல்கள் நாம் கொடுக்கிற விலையோ என்று கூட தோன்றுகிறது. பாதுகாப்பு சோதனைகள் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு இந்த அளவுக்கு இருந்ததில்லை. இப்போது எல்லா தேசத்திலும் விமான நிலையம் தாக்குதலுக்கு இலக்காகிற இலகுவான விஷயம் மாதிரி ஆகிவிட்டது. இல்லாவிட்டால் எத்தனையோ ஆயிரம் மனித முயற்சியில் உருவாக்கப்பட்ட இரட்டை கோபுரம் 2 விமானங்கள் மூலம் தகர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொண்டிருக்குமா? மனிதன் மீறிய இயற்கையின் விதி இப்போது மனித குலத்துக்கு எதிராகவே பயன்பட்டிருக்குமா? நம் வளர்ச்சிக்கு நாமே கொடுக்கிற விலை இதுவா? எதிர்வினை இல்லாத வளர்ச்சி என்பது சாத்தியமே இல்லையோ? சுங்கச்சோதனையில் என் லேப்டாப் பற்றிய விவரங்கள் கேட்டுவிட்டு போர்டிங் பாஸில் சீல் செய்து அனுப்பினார்கள். நான் பாதுகாப்பு சோதனைக்காக முதல் தளத்துக்கு செல்ல முற்பட்ட போது, மேடம் 1 நிமிடம் என்று ஒருவர் நிறுத்தினார். யாரென்று பார்த்தபோது தெளிவானது. இத்தனை நேரம் என்னையே நோட்டமிட்டவாறு இருந்த நபர்தான் அவர். சராசரி உயரம், கருப்பு, பருமனான உடல், கண்ணாடி அணிந்திருந்தார். அருகில் பார்த்தபோது ஒரு படித்த மனிதராக தெரிந்தார். என்ன விஷயம் என்றேன். என் குரலில் சற்று கோபம் கலந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. கஸ்டம்ஸ் செக்கிங் என்றார். சுங்கச்சோதனையை முடித்து விட்டேன். இது கஸ்டம்ஸ் இன்டெலிஜென்ஸ். உங்கள் லக்கேஜை சோதனை போட வேண்டும். சார், நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அமெரிக்காவுல 7 வருஷமா இருக்கேன் என்று அழுத்தமாய் கூறினேன்.
அதெல்லாம் சரி, உங்கள் பாஸ்போர்ட்டையும் போர்டிங் பாஸையும் கொடுங்கள். சரி, இனிமேல் விளக்குவதிலோ விவாதிப்பதிலோ அர்த்தமில்லை என்று நீட்டினேன். அவர் அதை சரிபார்த்துவிட்டு வேறு ஒரு நபரை அழைத்து போர்டிங் பாஸை காட்டி ஏதோ விவாதித்தார். அவருடைய பரபரப்பை பார்த்தபோது எனக்குள் ஒரு பயம் தொற்றிக் கொண்டது. இத்தனை வருடங்களில் இது போல எதுவும் நடந்ததில்லை. இனிமேல் தனியாக வரக்கூடாது, ஸ்ரீதரோடு தான் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன். மேடம், 5 நிமிடங்கள் வெயிட் பண்ணுங்க, அதோ அந்த சேர்ல உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு வேறு ஒரு பயணியின் சூட்கேஸ்களை திறந்து சோதனை செய்தவாறு இருந்தார். நான் வருணை மடியில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்தேன். இடைப்பட்ட நேரத்தில் கடிகாரத்தையும் என்னையும் மாறி மாறி பார்த்தார். 15 நிமிடங்கள் தாண்டி விட்டிருந்தது. சோதனை என்று சொல்லி கிட்டத்தட்ட சந்தேகத்தின் பேரில் என்னை காக்க வைத்திருப்பது எனக்கு அவமானமாகவும் கோபமாகவும் இருந்தது. எனக்கு பின்னர் 3-4 நபர்களை சோதனை செய்து முடித்தார். என் பக்கம் திரும்பி இன்னும் 5 நிமிடங்கள் பொறுத்திருங்கள் என்றார். அவர் முகத்திலும் இப்போது சற்று கலவரம் தெரிந்தது. என்ன பிரச்சனை என்பதை என்னால் உணர முடியவில்லை. நான் ஏதோ கடத்தி செல்கிறேன் என்று நினைக்கிறாரா? விமான நிலையத்துக்குள் இது போன்ற அனுபவம் எனக்கு ஏற்பட்டதில்லை. அப்போது ஒரு நபர் தள்ளுவண்டியில் 2 சூட்கேஸ்களை வைத்து தள்ளி கொண்டு வந்தார். மேடம், இங்கு உட்காருங்கள், இது உங்க சூட்கேஸ் தானா பாருங்கள். நான் போய் பார்த்தேன். பக்கவாட்டில் காயத்ரி ஸ்ரீதர் என்று எழுதியிருப்பதை பார்த்துவிட்டு என்னுடையதுதான் என்றேன். சாவி உங்களிடம் இருக்கிறதா? இருக்கிறது. அப்படியானால் சூட்கேஸை திறந்து காட்டுங்கள். மெட்ராஸ் IITயில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவள். 7 வருடமாக அமெரிக்காவில் இருக்கிறேன். ஒரு சுங்க அதிகாரியின் சந்தேகத்தின் பேரில் என் சூட்கேஸை திறந்து காண்பிப்பதா? எனக்கு அது கௌரவ குறைச்சலாகப்பட்டது. என்னை பார்த்தால் கடத்தல்காரி மாதிரியா இருக்கிறது. வேறு வழியின்றி 2 சூட்கேஸ்களையும் திறந்து காண்பித்தேன். அந்த நபர் மெல்லிய குரலில் எனக்கு மட்டும் கேட்கும்படியாக, குழந்தைக்கு தேவையான பால் டின்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் அவர் முகத்தை பார்த்தேன். அவர் முகத்தில் மெல்லிய புன்னகையும் பரபரப்பும் தெரிந்தது. நேரத்தை வீணாக்க வேண்டாம், முதலில் பால் டின்னை எடுத்து உங்கள் கைப்பைக்குள் வையுங்கள். உடைமைகளை பதிவு செய்த இடத்தில் பால் டின்னை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டபோது நான் அங்குதான் நின்றிருந்தேன். லக்கேஜை செக்இன் பண்ணி அது விமானத்துக்குள் வைக்கப்பட்ட பின்பு அதை மீண்டும் வெளியே எடுத்து வந்து சோதிக்கிற உரிமை ஒரு சில பாதுகாப்பு ஏஜென்சிக்கு தான் உண்டு. சந்தேகத்தின் பேரில் விமானம் புறப்படுவதற்கு முன் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்கிற அதிகாரம் சுங்கத்துறைக்கும் உண்டு. சீக்கிரம் பால் டின்னை எடுத்துக்கொண்டு சூட்கேஸை பூட்டி கொடுங்கள். உங்கள் சூட்கேஸை சோதித்த காரணத்தால் விமானம் தாமதமானால் நான் தான் பதில் சொல்ல வேண்டும். சீக்கிரம், அவசரப்படுத்தினார். நான் என் சூட்கேஸுக்குள் இருந்த 4 பால் டின்களில் ஒன்றை எடுத்து கைப்பைக்குள் வைத்துக்கொண்டு அவசர அவசரமாக பூட்டி கொடுத்தேன். உங்கள் சூட்கேஸ் நீங்கள் பயணம் செய்யும் விமானத்திலேயே வந்துவிடும். நீங்கள் என் பார்வையிலிருந்து விலகி எனக்கு தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதால் மற்ற வேலைகளுக்கு இடையில் உங்களை கண்காணித்து வந்தேன். முதலிலேயே உங்களிடம் சொல்லி இருப்பேன். என்னால் ஒருவேளை முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற காரணத்தால் சொல்லவில்லை. சென்று வாருங்கள். சூட்கேஸ்களை எடுத்து வந்த நபர் அவசர அவசரமாக தள்ளுவண்டியை தள்ளி கொண்டு ஓடினார். சார், நீங்கள் செய்த இவ்வளவு பெரிய உதவியை நான் மறக்க மாட்டேன் என்று கை கூப்பினேன். அவரை பார்த்தபோது கண்கள் கலங்கிக் கொண்டு வந்தன. இதில் உதவி எதுவும் இல்லை, ஒரு வகையில் கடமை. ஒரு குழந்தைக்காக நீங்கள் புறப்படுங்கள். உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா? அது அவ்வளவு முக்கியமில்லை. இல்லை, என் குழந்தையின் நலனுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் பெயரை தெரிந்து கொள்ள வேண்டியது என் கடமை. யுவராஜ் என்றார். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் பாதுகாப்பு சோதனைக்காக முதல் தளத்துக்கு புறப்பட்டேன். சற்று தூரம் சென்று திரும்பி பார்த்தபோது பயணிகளுக்கு இடையே அவர் வேகமாக நடந்து சென்று மறைந்தது தெரிந்தது. நன்றி.